ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏபிசி ஜூஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு பீட்ரூட், ஒரு ஆப்பிள், ஒரு கேரட். நான் எப்போவுமே இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன். அது என்னென்னா இந்த ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சை நான் ஏன் சேர்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து நல்ல அயன் ரிச்சு, நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது இந்த பீட்ரூட்டில். எப்போவுமே நம்ம உடம்புல அயன் அப்சார்ப் ஆகிறதுக்கு நிறைய விட்டமின் சி தேவை. அது இந்த ஆரஞ்சிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதோடு கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அப்போ நம்ம கூட இந்த ஆரஞ்சும் சேர்த்தோம் அப்படின்னா இந்த ஏபிசி ஜூஸோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிடும். நாங்கள் எங்கள் வீட்டில் ஏபிசி ஜூஸு ரெகுலராக குடிப்போம். ஆனால் நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டேன். சர்க்கரை இல்லாமல் இந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆரஞ்சு சேர்த்து நான் செய்யும்போது இந்த ஏபிசி ஜூஸோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா ஆகிடும். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த ஆரஞ்சை சேர்க்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இந்த வெள்ளை தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடணும். இல்லைன்னா இந்த ஜூஸு கொஞ்சம் கசந்துற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆரஞ்சில் இருக்க விதையை தெரியாமல் சேர்த்துட்டிங்கன்னா அது கூட இந்த ஜூஸை கசப்பாக்கிடும். அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி வெட்டிட்டு நல்ல பெருசாக இருக்க விதையெல்லாம் நான் எடுத்துட்டு தான் சேர்த்துப்பேன். இந்த ஜூஸு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஜூஸர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜூஸரில் செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற 3 பொருளையும் பீட்ரூட், கேரட், ஆப்பிளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நல்லா க்ளீனாக அரையும். இந்த ஏபிசி ஜூஸு உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. கொஞ்சம் அயன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூஸை ரெகுலராக குடிச்சிங்கன்னா நல்லா உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் ஏறும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, முடிக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் ஸ்கின் நல்லா கிளியராக ஆகும், முடி கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் நிற்கும். இந்த ஜூஸு கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கண்ணு மசில்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஜூஸை வந்து ஒரு மிராக்கிள் ட்ரிங்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜூஸ் வந்து நான் நிறைய செய்கிறதுனால, ஒரு பெரிய பீட்ரூட், பெரிய கேரட், ஆப்பிள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிருவேன். அதை முதல்ல 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கம்மியாக தான் உங்களுக்கு ஜூஸ் வேணும்னா ஒரு சின்ன பீட்ரூட், சின்ன கேரட், இல்லை பாதி பீட்ரூட் பாதி கேரட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பேருக்கு செய்கிறேன், அதனால் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸு தினமும் குடிக்கக்கூடாது. வாரத்தில் 2 வாட்டி வேணும்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை வாரத்துக்கு 1 நாள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் செய்யும்போது நான் கூடுதலாக சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டேன். இதை அப்படியே கூட குடிக்கலாம். பெரியவங்க அப்படின்னா இதை வடிகட்டாமல் குடிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் நான் இந்த ஜூஸை செய்வேன். அதனால நான் நல்லா வடிகட்டிடுவேன். ஒரு துணியை போட்டே வடிகட்டினேன்னா நல்லா க்ளீனாக ஜூஸ் கிடைக்கும். இதை நல்லா புழிஞ்சிட்டு ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஏபிசி ஜூஸ் இல்லை ABCO ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பெண்களுக்கு பீரியட் டைமில் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வலியும் கம்மியாகும். அதே மாதிரி உங்கள் பீரியட் ஃப்ளோவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மிராக்கிள் ஜூஸ், இந்த ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.